ஓசூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்த பள்ளி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சை அளித்ததால் தான் உயிரிழந்ததாக கூறி போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். உறவினர்கள் தரப்பிலிருந்து மாணவி இறப்பு தொடர்பா என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? என்ன நிகழ்ந்தது இந்த சம்பவத்துல? முழு விவரங்கள் என்ன ஜேசுராஜ்? அதாவது ஒசூர் அருகே சூளகிரி அடுத்துள்ள மாதரசனப்பள்ளி அந்த கிராமத்தை சேர்ந்தவர் முரளி, இவரது மகள் லட்சுமி 18 வயசு. சூளகிரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில இந்த மாணவி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் தாயுடன் இருசக்கர வாகனத்துல பள்ளிக்கு சென்ற போது டிப்பர் லாரி மோதி இந்த மாணவிக்கு வலது காலில் முறிவு ஏற்பட்டு பலத்த காயங்கள் ஏற்படுது. உடனடியாக அவர்கள் பெங்களூர்ல உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று அங்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அங்க சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. அதுலயும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. அதன் பின்னால ஒசூர்ல உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மாணவியை அழைச்சிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கேட்கறாங்க. மருத்துவர்களும் சம்மதிச்சு அந்த ஆஸ்பத்திரியில தான் ஏப்ரல் மாசத்துல இருந்து தற்போது வரை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அப்பப்போ இவங்க ட்ரெஸ்ஸிங் எனப்படும் அந்த சிகிச்சையை மேற்கொள்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று அவங்க தங்கி இருந்து அவங்க சிகிச்சை அளிக்கும் போது மருத்துவர்கள் மாணவியினுடைய முதுகு பக்கத்துல மைக்கூசி செலுத்தி சிகிச்சை அளித்ததாக இவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த மாணவி இரவுலே ஒரு உடல்நிலை மோசமான நிலையில உயிரிழந்திருக்காரு. ஆனா மாணவியினுடைய பெற்றோருக்கு இன்று காலை தான் மருத்துவமனை நிர்வாகம் மாணவி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்து உடலை வாங்க மாட்டோம் என கூறி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. போலீசார் சமாதானம் செய்து மாணவியினுடைய உயிரிழப்புல உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும், அதனால பிரேத பரிசோதனைக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி பேசி சமாதானம் செய்தனர். ஆனாலும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. ஆஸ்பத்திரி நிர்வாகம் பாத்தீங்கன்னா மாணவியினுடைய உடலை ஆம்புலன்ஸ் வாகனத்துல ஏற்றி வச்சிருந்தாங்க. அதை இறக்கி மருத்துவமனைக்கு உள்ளே கொண்டு சென்ற இந்த மாணவியினுடைய உறவினர்கள் அவங்க மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள்ட்ட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் உடலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தனியார் மருத்துவமனை முன்பு அமர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஓசூர் ஏஎஸ்பி அக்ஷய் அனில் அவரது தலைமையில போலீசார் அந்த பகுதிக்கு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. தவறான சிகிச்சை அளித்ததாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.